பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எழுத்துக்களும் எண்களும் நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு மாற்றங்கள் கொடுக்குது. உங்களுடைய விதிகள் படி எண்கள் அமைந்தாலும் நம்மளால் மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் அமைச்சு கொடுத்திருக்காரு கடவுள். அதனாலதான் பரிகாரங்கிற ஒரு செயலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல்தான் நம்மளுடைய எழுத்துக்களையும் எண்களையும் நம்ம உன்னிப்பாக கவனிச்சால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தெரியும். இப்ப எண்கள் எடுத்துக்கிட்டோம்னா எண்கள் விட எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. உங்களுடைய பெயரை நீங்க வைப்பீங்க, உங்க அப்பா வைப்பாங்க, எல்லாரும் வைப்பாங்க. ஆனால் அதோடைய பேர் நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணிருப்போமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதை நான் எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுடைய ராசி உள்ள எழுத்துக்களை மட்டும் தான் எடுப்பாங்க. நான் எப்பவுமே என்னுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் உள்ள பாவத்தை ஆக்டிவேட் பண்ணினால் அது கொடுப்பனையாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால 10ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி உங்களுடைய பெயரை மாற்றம் பண்ணலாம். இப்ப கன்னிராசி நேர்களுக்கு மாற்றம் பண்ணக்கூடிய பெயர் ரிஷப ராசியை மிதுன ராசி கன்னிராசிக்காரர்களுக்கு மிதுன ராசியை எடுத்து அதனுடைய லெட்டர்ஸை பயன்படுத்தி நீங்க உங்க பெயரை வைத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவான கொடுப்பனையான புண்ணியங்கள் உங்களுக்கு கொடுப்பனை, அதாவது கொடுத்து வைத்தது அப்படிங்கிறது அது உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்குள்ள எழுத்துக்கள், அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்குள்ள எழுத்து வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றம், ஒரு நல்ல ஒரு புகழின் உச்சத்தில் போகணும், நல்ல அந்தஸ்துடன் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் பயன்படுத்தலாம்னா க கி கு கே கோ அப்புறம் ஹி ஹே இதெல்லாம் நீங்க கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம். இந்த பெயர்கள் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வித்தியாசங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த பெயர்கள் ஹர்ஷன், ஹரிஸ், கவிதா, கீர்த்தனா அதெல்லாமே உங்கள் வாழ்வில் மாற்றக்கூடிய பெயர்களாக இருக்கும் அப்படிங்கிறது. உங்க வாழ்வில் தொழில் சார்ந்ததும் புகழ் வாய்ந்த ஒரு இடத்தையும் உங்களை அடைய வைக்கும் அப்படிங்கிறது. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எழுத்துக்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரி, ரூ, ரே, ரோ, தோ அதெல்லாம் உங்களுடைய தூ, தீ இதெல்லாம் உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய எழுத்துக்களா இருக்கும். இந்த எழுத்தை உடையவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் வருமானத்தையும் பெருக்கி தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கும் அப்படின்னா மா, மூ, மே, மோ, டே, டி, டு, டி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கிறது, கெடுதலை கொடுக்கும், மருத்துவ செலவை கொடுக்கும், நிறைய விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த எழுத்துள்ள பெயர்களுடன் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த பெயர் மாற்றம் செய்யும் போது நீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எழுத்துக்களை கண்ணாடி முன்னால் உட்கார்ந்து ஒரு 101 தடவை நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா அந்த பேரினுடைய வலிமை அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால ஒவ்வொருத்தரையும் பேர் வைக்கும் போது உங்க கன்னிராசிக்காரர்கள் கண்ணாடி முன்னால் இருந்து 108 தடவை அந்த கண்ணாடி வைத்து நீங்க உங்க பேரு சொல்லணும், உச்சாரம் பண்ணணும். கன்னிராசிக்காரர்களுடைய எண்கள் எதுனா 5, 6, 14 அந்த எண்கள் உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர்களாக இருக்குது. இந்த நம்பர் உள்ள கூட்டு எழுத்துக்கள் நீங்க எப்பவுமே பயன்பாட்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால இந்த எழுத்துக்கள் உள்ள நீங்க உங்களுடைய எழுத்துக்கள் சரியான முறையில் அமைந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த எழுத்துக்கள் அமையலன்னா நீங்க அந்த பேரை இங்க மாற்ற முயற்சி செய்யலாம். பொதுவாக பேர் மாற்றம் பண்ணும்போது அதிகமான ஏக்களை கொண்டு ஏங்கிற லெட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. 10ஆம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணி ஏயின் எழுத்துக்கள் அதிகமா பயன்பாட்டுல இருந்துச்சுன்னா ஏங்கிறது ஒரு கிரீடம் வைத்த ராஜாக்குள்ள தன்மை, அதனாலதான் ஏயை பயன்படுத்துங்க. ராஜானால ஏ வரும், எத்தனை ஏ வருதோ அத்தனை புகழின் உச்சத்துக்கு போவீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால உங்களுடைய எழுத்தின் தன்மையும் உங்களுடைய எண்ணின் தன்மையும் பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா எந்த எழுத்துக்கள் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கக்கூடியது 9ஆம் நம்பர் எழுத்துக்கள் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் சனியுடைய நம்பரும் 8ம் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த எண்களை நீங்க 8, 9 இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு 7ங்கிற நம்பர் உள்ளவங்க உங்க கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு தன்னால ஒரு ஈர்ப்பு வரக்கூடியதாக இருக்கும். அதனால ஈர்ப்பு தன்மைக்கு 7 வரும், மத்தபடி பணம் சார்ந்த விஷயத்து நன்மை தருமான தராது. 7 நம்பர் வந்தா இடச்சார்ந்த பிரச்சனைகளும் ஈர்ப்பு தன்மையை அதிகரிக்கும். அவ்வளவுதான் அங்க 7 உள்ள நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட்ல வந்துச்சுன்னா. ஆனா 5, 6, 14, 14 இந்த நம்பர் உங்களுக்கு நல்ல வசிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த நண்பர்களை பயன்படுத்தி எழுத்துக்களை பயன்படுத்தி
உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுங்க. வாழ்க்கையின் பெரிய வெற்றியை உங்களை அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.